இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அந்த மலைக்கு பக்கத்தில் கீழே கடலை தூத்து வரிசையாக வீடு கட்டியிருக்காங்களா கீழே, அந்த இடத்துக்கு தான் நான் போக போகிறோம். இப்போ இந்த வீடியோ வந்து மலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி அந்த கடலை தூத்து வீடு கட்டின போதில் வீடெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நேராக போய் பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து கடல் சொன்னால் நம்ப முடியுது முன்னால். இவ்வளோ மரங்கள் முளைச்சிருக்குல்ல, இது அப்படியே கடலுக்குள்ளேருந்து மண்ணை எடுத்து, உப்பு மண் கடலுக்குள்ளேருந்து மண்ணை எடுத்து அந்த மண்ணை மேடாக்கி இந்த மாதிரி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மரங்கள் முளைச்சிருக்கு, வீடெல்லாம் பாருங்கள் யூனிக்காக வரிசையாக இருக்குது. எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு கட்டின வீடு, கவர்மெண்ட்டோட வீடு. எல்லாமே கவர்மெண்ட் வீடு கட்டிட்டு யார் வேணாலும் போய் இந்த வீட்டை வாங்கிக்கலாம். சிசியல் குடிமகனாக இருந்தால் யார் வேணாலும் போய் வாங்கலாம். ஆனால் இந்த வீடு வாங்குறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு உங்கள் சம்பளமாக இருக்குது, கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் சம்பளத்துலேருந்து பிடிச்சிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா இப்போ தனியார் எம்ப்ளாயாக இருந்தால் நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிக்கணும் வீட்டை. அப்படி இல்லைன்னா மாதம் இஎம்ஐ மாதிரி கட்டி வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீடு உங்கள் சொந்தமாகிடும், அந்த வீடு மட்டும். இது மாதிரி வரிசையாக வீடு அவ்வளோ வீடு கட்டி போட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் எல்லாமே கடல் உள்ளே வந்து தூத்துட்டு இருக்கிற இடம். ஏன்னா வந்து இங்கே மலைகள் மட்டும்தான். தீவுங்கிறது மலையை சுற்றின பகுதி, மலை மேலே உள்ள பகுதி. முதல்ல வந்து இந்த கடலில் தூத்து இந்த இடம் தான் கட்டியிருக்காங்க வீடாக. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கிறது தான் வீடு. இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா மலை மேலே தான் பார்த்துப்போம். அங்கே இருந்தானே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எந்த பார்த்துட்டு இந்த இடத்த பார்த்திங்கன்னா உள்ள கடலுக்குள்ள மண்ணை பொறுத்து நல்லாவே தெரியும். இந்த வீடை தான் நீங்கள் மலையிலேருந்து பார்க்குறப்ப யூனிக்காக நேர்கோடாக. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து அவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்துருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், யூனிக்காக நேர்த்தியாக இருக்கும். அதே தான் பாருங்கள், எப்படி எல்லாம் ஒரே கலரு, ஒரே பெயிண்ட்டு, ஒரே மேலே ஷீட்டு போட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே உள்ள வீடு எல்லாமே மேலே வந்து சின்ன சீட்டு தான் போட்டிருப்பாங்க, சீட்டு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த தீவில் மட்டும் புயல் வந்ததுன்னா ஒரு வீடு கூட மிஞ்சாது. ஏன்னா அவ்வளோ வேகமாக இருக்கும் புயல் அடிக்கிற வேகத்தில் இந்த வீடெல்லாம் தாங்காது. ஏன்னா ஃபுல்லாக ஷீட்டு தான், தட்டி தூக்கி வீசிடும் சீட்டெல்லாம் புயல். பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோர் மட்டும்தான் ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீட்டு தான் போட்டிருப்பாங்க. சீட்டு இல்லாத வீடு இருக்குது, எல்லா வீட்லேயும் மாதிரி சீட்டு தான் இருக்கும். அதனால் எப்படி தான் மொட்டை மாடியெல்லாம் இங்கே இந்த வீட்டை இங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறது அதிசயம். பாருங்கள், எங்கேயாவது மொட்டை மாடி இருக்கா பாருங்கள், ஃபுல்லாக இது தான் சீட்டு தான். மேலே பாருங்கள், கவர் பண்ணி சீட்டு தான் இருக்கும். இந்த யூரோப் ஸ்டைலில் உள்ள வீடாக தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே. இங்கே பாருங்கள், அந்த மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மலை மேலே தான் வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த மலை மேலே கட்டி இடம் பார்த்தா ஏறி இறங்குறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கடலை தூத்து இப்படி கட்டி. ஆனால் வந்து இது கடல் தண்ணி வந்து எப்போனாலும் ஏறலாம். ஏன்னா கடலில் இருக்க மண்ணை எடுத்து ஒரு கடல்லே ஒரு பகுதியில் மண்ணெளி போடுறாங்க. அதாவது ஒரு பகுதி மண் எடுத்து இன்னொரு பகுதியில் மண்ணெளி போடுறாங்க. அப்படி இருக்க கடல் மண்ணை எடுத்து போடுறதுனால கடல் மேலே ஏறாமல் அவங்க அந்த லெவலில் இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்க மண்ணை தானே எடுக்கிறாங்க. ஒரு இடத்துல தண்ணி போய் ஆக்குவே பண்ணிக்கணும் இடத்துல. அப்படி அள்ளி போட்டு கட்டினா தான் இவ்வளோ பெரிய இடமும், இவ்வளோ இடமும் அப்படி கட்டினது தான். இப்போ நாளைக்கே வந்து கடல் மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஈஸியாக முடியும். மலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இருந்தால் மலைச்சரிவு ஏற்பட்டாலும் அங்கே வந்து பாதிப்பு தான். ஆனால் நீங்கள் தீவில் இருக்கிறது வந்து ஒரு நிரந்தரம் இங்கே இருக்குது சொல்கிறதுக்கு இல்லை. நான் ரொம்ப வருஷம் இங்கே இருக்கிறாங்க, இங்கெல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே. இதே பாருங்கள், வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் கட்டின வீடு தான், அதனால தான் உங்களுக்கு இருக்குது. அப்புறமா இவங்க அதுக்கப்புறம் போக இந்த முன்னாடி காம்பவுண்டு சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் அவங்க பண்ணிக்கிறது வீடை வாங்கினதுக்கப்புறம். ஆனால் வீடு கட்டி கொடுக்குறப்ப எல்லாம் ஒரே மாதிரி தான் கட்டி கொடுப்பாங்க, யூனிஃபார்ம்லாம் கட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விருப்பத்துக்கு வந்து காம்பவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவங்க விருப்பத்துக்கு எப்போ வச்சுக்கிறது. ஆனால் தனித்தனியாக அழகாக வீடு பார்த்திங்களா, இவ்வளோ யூனிக்காக வரிசையாக இருக்குது பார்த்திங்களா. இந்த பாருங்க ஒரே சேமாக இருக்குது எல்லா வீடும், இந்த பாருங்க ஒரே கலரில் இருக்குது. அது மாதிரி தான் எல்லா வீடுமே இருக்கும் இங்கே. இதுதான் வந்து சிஷேல் மாஹேயில் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பிராலையிலே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வீடு எல்லாம் வந்து கட்டலை, சின்னதாக தான் பண்ணியிருக்காங்க. கடை இது மாதிரி ரெசிடென்ட் ஏரியாவில் கடை இது மாதிரி இந்த ஒர்க் ஷாப்பு இது மாதிரி பண்ணுறது தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து நெருக்கி, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஏக்கர்கிட்ட 5 ஏக்கர்கிட்ட கடலில் தூக்கிருப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரோடு, இடைவெளி விட்டு ரோடு எல்லாமே, எல்லா வசதியுமே, போலீஸ் ஸ்டேஷனு, ஃபுட்பால் கிரவுண்டு எல்லாமே, வாலிபால் கிரவுண்டு எல்லாமே இருக்கும் இந்த இதில் வரிசையாக எல்லா வீடும். நானாக ஒன்று உள்ளே போயிட்டீங்கன்னே தெரியாது நீங்கள் எந்த பக்கம் போய் எங்கே வந்தீங்க, எந்த வீடுன்னு தெரியாது. அந்தளவுக்கு எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் வீடு, ரோடு எல்லாமே. இது கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் இங்கே ஒன்று நான் இந்த ஊரில் தெரிஞ்சது, ஜீப்ரா கிராசிங்கில் வந்து கிராஸ் பண்ணுறப்ப ப்ராப்பராக சிக்னல் இருக்கோ இல்லையோ, ஆள் இருந்தாங்கன்னா வண்டி நிப்பாட்டி அது பழக ஹேபிட்.
சின்ன வயசுலேருந்து பல ஆளை நிப்பாட்டி இது பண்ணுறான். இந்த பாருங்க இது முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தூத்துறாங்க, தூத்து சவுக்கு தோப்பு வெளியில் வரோம் பாருங்க, அந்த தீ விட்டு வெளியில் வரோம், அந்த கடல் தூத்தாங்க, அதை விட்டு கடலுக்கு அதைக்கு வரோம் பாருங்கள். இங்கிட்டு தண்ணி இருக்கும் பாருங்கள், ஏன்னா இந்த பக்கமும் ஃபுல்லாகவே வந்து கடல் தானே, கடல் தூத்து கட்டினது தானே. இன்னும் அந்த மலை இருக்கு பாருங்கள், அந்த மலை ஓரம் தான் பழைய இடம். இப்போ நம்ம போயிட்டுருக்குது எல்லாமே கடலுக்குள்ளே தான், இப்போ வீடு வண்டி போயிட்டு எல்லாமே கடலுக்குள்ளே தான். அந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் தெரியுதா, அதெல்லாம் வந்து இந்த பக்கம் கடல் தண்ணி வந்து உள்ளே வந்துட்டு வெளில வர மாதிரி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இதெல்லாம் நம்ம போயிட்டு இருக்க எல்லாமே கடல் தான். இது பாருங்கள், இதெல்லாம் கோர்ட்டு, அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு எல்லாமே புது பில்டிங் இதெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்க, இது எல்லாமே கடலை தூத்து தான். இந்த பக்கம் அந்த மலை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலை மட்டும்தான் பழைய இடம். இதெல்லாமே இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு எல்லாமே வந்து இதுதான் கடலுக்குள்ளே தூத்து தான் கட்டியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் தெரியுது பாருங்கள், எல்லாம் மண் எல்லாம் கடலை தூத்து கட்டினது தான். ரோடு போட்டுட்டு இப்போ எல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவில். அந்த மரம்லாம் இருக்குல்ல, அந்த மரம்லாம் சவுக்கு மரம் என்ன பண்ணால் தூத்துட்டு சவுக்கு கண்ணை நட்ட வச்சிடுறாங்க, முளைச்சி வந்துடுது மாட்டுக்கும். ஏன்னா இந்த உப்பு தண்ணி பாருங்களேன், எவ்வளோ இயற்கையோட அதிசயத்தை பாருங்கள். உப்பு தண்ணி, உப்பு மண், கடலுக்குள்ளே இருக்க மண்ணை தான் எடுத்து போகிறாங்க, வெளியில் மண்ணெல்லாம் இங்கே இல்லை போடுறதுக்கு. ஆனால் அந்த மண் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா உருமாற்றம் அடைஞ்சு இவ்வளோ செடி மரங்கள்லாம் முளைச்சி வருது பாருங்களேன். இப்போ அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, ரைட் சைடில் அந்த கார்லாம் போதில்ல, அந்த பக்கம் போய் வெளியில் போயிட்டீங்கன்னா அதுதான் பழைய ரோடு, அங்கிட்டு இருக்குது பழைய ரோடு. இதெல்லாமே நம்ம போயிட்டுருக்கு எல்லாமே கடலில் உள்பகுதி தான், இதெல்லாம் கடல் சார்ந்த பகுதி தான். இதெல்லாம் இப்போ டெவலப் பண்ண பகுதி தான். இதுக்கு அங்கிட்டு பேரலாக அந்த தண்ணி தெரியுதா, தண்ணிக்கு தாண்டி அங்கிட்டு ஒரு ரோடு போகும், அதுதான் பழைய ரோடு. அதுதான் பழைய ரோடு. இப்போ அதாவது வந்து டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள பகுதி அது. இதெல்லாம் இப்போ வந்து கடலை தூத்திட்டு கட்டினா தான் இது எல்லாமே. இது வர இது உள்ளே நம்ம போயிட்டு வந்ததுக்கு வந்து அது வழியாக அந்த வழி நம்ம போனோம்ல, இப்போ அது வழியாக தான் காற்றால இது எல்லாமே அங்கிட்டு போகலாம். நீ கப்பலில் வந்தோம்ல, வரப்போ பார்த்தலாம் காற்றால, அதுக்கு வந்து இதான் வழி. இப்போ நம்ம வந்துட்டு இருக்கோம்ல, இதிலே ரிவர்ஸ்லேயே போய் உள்ளே போயிட்டோன்னா அந்த ரெசிடென்ட் ஏரியா வழியாக தான் இப்போ அதுக்கு போகணும். அதுதான் வழி, அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம போர்ட்டுக்கு வரோம் பாருங்கள், போர்ட்டுக்கு வண்டி உள்ளே திரும்புது பாருங்கள், நேஷன் ட்ராவல்ஸ் போகுது. இது உள்ளே இந்த மாதிரி போர்ட் இதான் இது வச்சுருக்காங்க, சின்ன மாதிரி வச்சுருக்காங்க இந்த ஆங்கர் போர்ட்டுக்கு வர்றது. இந்த போர்ட்டுக்கு வர மாதிரி கடலுக்குள்ளே தான் வரோம் பாருங்கள், திருப்பி சுற்றிக்கிட்டு. இப்போ அங்கேருந்து சுற்றிட்டு உள்ளேருந்து வெளில வந்து திருப்பிக்கிட்டு போகிறோம் பாருங்கள். இதுதான் பழைய போர்ட்டு பாருங்கள் அப்போ உள்ளது. இப்போ அது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிட்ட வந்து அந்த காற்றாலையெல்லாம் அங்கே திரும்புகிறப்ப காமிக்கிறேன் பாருங்கள். நேற்று தான் பார்த்தோம் அதெல்லாமே மீன் பிடிக்கிற அந்த காற்றாலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம வந்தோம். இப்போ அது ஃபுல்லாக இருக்குல்ல, அந்த பக்கத்துலேயே தான் வந்தோம். ஓகே பாய்.